கால்வாயில் சடலமாக கிடந்த கூலி தொழிலாளி இரவு முழுவதும் தொழிற்சாலையில் அடைத்து வைத்து சித்திரவதை. கம்பத்தில் கட்டி மொட்டையடித்து கொன்ற கொடூரன்கள். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு போனதாக குற்றச்சாட்டு. அப்பாவியை துடிக்க துடிக்க கொலை செய்த கும்பல் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? பழைய பொருட்கள் சேகரிக்கிறதுக்காக தினமும் வீட்டை விட்டு வெளியே போற மணிமாறன் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரல. என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு உறவினர்கள் நினைச்சிட்டு இருக்கப்ப மணிமாறன் கூட சேர்ந்து பழைய பொருட்களை சேகரிக்க போன அவரோட நண்பர்கள் அறக்க பறக்க ஓடி வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. கோணிமேட்ல உள்ள கிரிப்பல் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல மணிமாறனை கட்டி வச்சிருக்கதாகவும் ஏதோ பொருளை திருடிட்டதா சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு போய் மணிமாறனோட உறவினர்கள் நியாயம் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் 6 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருக்கிறதாகவும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் அவரை வெளியே விடுவோம்னு கம்பெனி தரப்புல சொன்னதா கூறப்படுது. இதுக்கடையில ஒரு கால்வாயில மணிமாறனோட சடலம் கிடந்திருக்கு. தலையை மொட்டையடிச்சு படுகாயங்களோட மணிமாறன் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து பதறியடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உறவினர்கள். அடுத்து அங்க வந்த போலீசார் நடத்தின விசாரணையில தான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. சென்னை செங்குன்றம் பக்கத்துல உள்ள காட்டுநாயக்க நகர்ல இருந்தவர் தான் பழங்குடியின கூலி தொழிலாளி மணிமாறன். பழைய பொருட்களை சேகரிச்சு அதை கடையில வித்து பொழப்பு நடத்திட்டு இருந்த இவரு கோணிமேட்ல உள்ள கிரிப்பல் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பழைய பொருட்களை எடுக்க போனதா கூறப்படுது. அதை பார்த்த அங்க இருந்த ஊழியர்கள் மணிமாறனை கம்பத்துல கட்டி வச்சு இரும்பு ராடால பயங்கரமா அடிச்சதா சொல்லப்படுது. அதோட தலையில மொட்டையடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அடிச்ச அடியில அதிக ரத்தம் வெளியேறி மணிமாறன் உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு எல்லையம்மன்பேட்டை கிராமத்துல உள்ள கால்வாயில சடலத்தை வீசி இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே மணிமாறன் கூட பழைய பொருட்களை சேகரிக்கிறதுக்காக போன அவரோட நண்பர்கள் கேட்டுக்கு வெளியே நின்று கண்ணால பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவரோட உறவினர்கள் கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. மணிமாறனை கொலை செஞ்ச அத்தனை பேரையும் கைது பண்ணணும், கம்பெனியை இழுத்து மூடணும்னு சொல்லி போராட்டத்துல குதிச்ச உறவினர்கள் திருடியதாகவே இருந்தாலும் போலீஸ்ல தான் புகார் கொடுக்கணும், அவங்களா எப்படி அடிச்சு கொள்ளலாம்னு போலீசார் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதனால கம்பெனி முன்னால நிறைய போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற போலீசார் கம்பெனி ஓனரோட மகன், மேனேஜர், சூப்பர்வைசர், ஒரு தொழிலாளின்னு 4 பேரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி ஓனர் களியில தேடிட்டு இருக்காங்க.